திருச்சி அடுத்த திருவெரும்பூர் கிருஷ்ணசமுத்திரம் குளக்கரையில் தங்கதுரை என்ற டிரைவரை கொலை செய்து புதைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சைக்கோ கொலையாளி சப்பானி நகை மற்றும் பணத்துக்காக மொத்தம் 8 பேரை கொலை செய்து புதைத்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. தற்போது 6 பேரது சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சைக்கோ சப்பானி ஒவ்வொருவரையும் வேறு வேறு மாதிரி கொலை செய்து புதைத்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சிலர் தலையில் கல்லை போட்டும் சிலரை மண்வெட்டியால் தாக்கி கொன்று புதைத்த சைக்கோ கொலையாளி சிலரது உடல்களை துண்டு துண்டாக வெட்டி புதைக்கப்பட்டிருப்பதையும் அதனுடன் ஊசிகள் மற்றும் மருந்து பாட்டில்கள் கிடந்ததையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். ஒருவேளை சிலர் மயக்க ஊசி போட்டு கொல்லப்பட்டார்களா என்ற சந்தேகம் காவல்துறையினருக்கு எழுந்துள்ளது. முதலில் தங்கதுரை சடலம் பிணக்கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் தோண்டி எடுக்கப்பட்ட 5 பேரது சடலத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட எலும்புகளை காவல்துறையினர் ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட 8 பேரில் கூத்தப்பாறை பெரியசாமி, பாப்பாக்குறிச்சி அற்புதசாமி ஆகிய இருவரது சடலங்களும் எங்கு புதைக்கப்பட்டது என்பது தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் அவர்கள் இருவரது சடலங்களையும் துண்டு துண்டாக பல கூறுகளாக வெட்டி சாக்கு பையில் போட்டு எடுத்து சென்ற சப்பானி அந்த உடல் பாகங்களை கிளிவாய்க்காலிலும் NIT வளாகத்தையொட்டியுள்ள வனப்பகுதியிலும் வீசிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே 3 நாட்கள் போலீஸ் காவல் திங்கட்கிழமையுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து காவல் நீட்டிப்புக்காக அவரை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கேட்டு காவல்துறை சார்பில் மனு செய்யப்பட்டது. அதன்படி சைக்கோ கொலையாளி சப்பானியை வருகிற 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து பெரியசாமி, அற்புதசாமி ஆகியோரது உடல் பாகங்களை எங்கெங்கு வீசினான் என்பதை அடையாளம் காண சப்பானியை காவல்துறையினர் அழைத்துச் சென்று கொலை செய்து வீசப்பட்ட இருவரது உடல் பாகங்களையும் சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்கள் போலீஸ் விசாரணையில் இந்த கொலைகள் தொடர்பாக இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் சரவணன் மற்றும் கலைவேந்தன்.